மாவட்டம் திண்டிவனம் அருகே ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்கள் மோதல் போக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். காவல் நிலையம் முன்பாக திரண்டு இருதரப்பினரும் மோதல் போக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அன்புமணி குறித்து ராமதாஸின் பேரன் சுகுன் பேசியதற்கு எதிராக அன்புமணி தரப்பு கொந்தளிப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்கள் மோதல் போக்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல் நிலையம் முன்பாகவே அவர்கள் இரு கோஷ்டிகளும் மோதல் போக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் கலீபுல்லா வழங்க நாம் கேட்கலாம். கலீபுல்லா, என்ன நடந்தது? வணக்கம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி என இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று தினம் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி மகன் சுகுந்தன் அன்புமணி எதிராக பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தார். இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகுந்தன் திண்டிவனம் வந்தால் முற்றுகையிடுவேன் என அன்புமணி ஆதரவாளர் ராஜேஷ் முகநூலில் பதிவிட்டிருந்தார். இது சம்பந்தமாக டாக்டர் ராமதாஸ் இல்லம் அருகே டீ கடையில் இருதரப்பினரும் இன்று காலை குடிக்க வந்துள்ளனர். அப்போது இது சம்பந்தமாக ராஜேஷ் மற்றும் ராமதாஸ் ஆதரவு வழக்கறிஞர் ராஜாராம் மற்றும் ஆதரவாளர்கள் முகநூல் பதிவு சம்பந்தமாக கேட்டுள்ளனர். இதற்கு அன்புமணி தரப்பினர் டாக்டர் ராமதாஸ் தரப்பினர் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் கடும் மோதல் போக்கு நீடித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது போலீசார் இருதரப்பு அங்கிருந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். மேலும் அன்புமணி ஆதரவாளர் ராஜேஷ் கையில் பலத்த காயமடைந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரு தரப்பினர் மீதும் காவல் நிலையத்தில் குவிந்துள்ளனர். இரு தரப்பினரும் மீதும் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் மீது தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தற்போது மயிலம் எம்எல்ஏ சிவகுமார் தற்போது காவல் நிலையத்தில் வந்துள்ளார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் சிவகுமாரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது காவல் நிலையத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வரும் நிலையில் இரு தரப்பினரையும் போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்.